ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இன்றைய பணிவான ஸ்ரீமத் பாகவதத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம். மைத்ரேய மகரிஷிக்கும் விதுர மகாத்மாவுக்கும் இடையான உரையாடல்கள். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 48, 49. தத்தே வயம் லோக சுஷ்யாக்ய வயான சுஷ்யாத் திரிபீராத்மவிஸ்ம சர்வே வியுக்தா ஸ்வவிகார தந்திரம் நச்சக்ரியஸ்தத் பிரமாஸ்தினம் தே. எனவே ஓ பரமபுருஷரே, ஆதி புருஷரே, நாங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாவோம். நாங்கள் உங்களுடைய ஜீவன்கள் என்ற போதிலும் இயற்கையின் குணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் ஒருவர் பின் ஒருவராக பிறந்திருப்பதால் செயலில் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே சிருஷ்டிக்கு பின்பு உங்களுடைய உன்னதமான ஆனந்தத்துக்காக எங்களால் ஒற்றுமையாக செயல்பட முடியவில்லை. யாவத் பலிம் தே அஜராம காலே யதா வயம் சான்னமதாம யத்ர யதோபயேஷாம் நைமேகி லோகா பலிம் கரந்தோ அன்னமஹந்தி அனூபா. ஓ பிறப்பற்றவரே, அனுபவிக்க தகுந்த தானிகளையும் பிற உபயோகமுள்ள பொருட்களையும் உங்களுக்கு நாங்கள் நிவேதனம் செய்ய வேண்டிய வழிகளையும் மார்க்கங்களை பற்றிய தயவு கூர்ந்து எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டுகிறோம். இதனால் இவ்வுலகில் உள்ள நாங்களும் பிற ஜீவராசிகளும் தொல்லையின்றி எங்களை பராமரித்துக் கொள்ள முடியும் என்பதுடன் உங்களுக்கும் எங்களுக்கும் வேண்டிய வாழ்க்கை தேவைகளை எங்களால் சமமாக செய்ய முடியும், சுலபமாக சேர்க்கவும் முடியும். சரி, இது வந்து தேவர்களுடைய பிரார்த்தனை. தேவர்கள் பகவான் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க. இந்திராதி தேவர்கள், இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. நமக்கு ஒரு 10 பேர் தான் தெரியும். ஆனா இவ்வளவு தேவதைகள் இருக்காங்க. என்ன பகவான் பிரார்த்தனை செய்யறாங்க? பகவான் முதல்ல ஆதி புருஷரேன்னு சொல்றாங்க. ஆதி புருஷன் படைப்புக்கு முன்னாடியே இருந்திருக்கிறாங்க. பகவான் படைப்புக்கு உட்பட்டவர் அல்ல. பகவான் படைப்புக்கு உட்பட்டவர் அல்ல, ஒரு படைப்புக்கு முன்னாடி இருந்தே இருக்க. என்கிட்ட ஒரு தடவை ஒரு கிளாஸ்ல கேட்டாங்க, கடவுளை படைச்சது யாரு? கடவுள் எல்லாத்தையும் படைக்கிறாருன்னா அந்த கடவுளை படைச்சது யாரு?
நாத்திகர்கள் மட்டும் இல்ல, ஜென்ரலா அறியாமல் இருக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்பாங்க. அறியாமல் இருக்கிறவங்க, ஓ எல்லாம் கடவுள் படைச்சாருன்னா கடவுளை யார் படைச்சார்? கடவுள் எல்லாம் யாரும் படைக்க முடியாது. அவர் எப்பவுமே இருக்காரு. எட்டர்னல், அன்பான், நித்தியமானவர், பிறப்பற்றவர். அஜாங்கிற வார்த்தை பகவத்கீதை நிறைய இடத்துல வருது. அஜா அஜாங்கிற வார்த்தைகள்லாம் வருது. அஜோ பிசன் அவேயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ பிசன் பிரகிருதிம் சாமதிஷ்டாப்ய சபவாமி ஆத்மமாயா. 4வது அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம்? 6வது ஸ்லோகம் 4.6. அஜா பிறப்பற்றவர், அவ்யயம் அழிவற்றவர். அஜோ பீஷன் அவ்யயாத்மா. கிருஷ்ணா பிறப்பற்றவர், கிருஷ்ணா அழிவற்றவர். பூதானாம் ஈஸ்வரோ பீஷன், அவர் உயிர்வாளிகள் மத்தியில தோன்றார், எல்லா ஜீவராசி மத்தியிலும் தோன்றுகிறார். எப்படி தோன்றாரு? ஆத்ம மாயா, சொந்த சரீரத்தோட வர்றாரு. அவர் சரீரம் வாடகைக்கு எடுத்துக்கல, சொந்த சரீரத்தோட வர்றாரு. ஜீவாத்மா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வாடகைக்கு ஒரு சரீரம் எடுத்துட்டு எங்க உருவம் கொண்டாடிட்டு. ஜீவாத்மாவாகிய நம்ம ஒரு டெம்பரவரியா ஒரு பாடி எடுத்து, ஜீவாத்மாக்களாகிய நம்ம தற்காலிகமா ஒரு சரீரம் எடுத்துட்டு நான் எனது என்னுடைய கொண்டாடுறோம். பாயிண்ட் என்னன்னா, தேவர்கள் என்ன சொல்றாங்க, அவரை ஆதி புருஷன். இந்த ஆதி புருஷங்கிற வார்த்தை, சரி அதுக்கு முன்னாடி அஜங்கிற வார்த்தை முடிச்சிருக்கு. அஜங்கிற வார்த்தை வேற எங்கெல்லாம் பகவத்கீதையில வருது. அர்ஜுனன் சொல்றாரு, அர்ஜுனன் சொல்றாரு இந்த சாப்டர்ல 9, 10.12 and 13, 10ஆம் அத்தியாயம் 12, 13. சோ அர்ஜுனன் என்ன சொல்றாரு? அஜா, கிருஷ்ணா நீங்க பிறப்பற்றவர். இங்க ஸ்ரீலலிதா அதை கை தூக்கிட்டாங்க. அஜாங்கிற வேர்டு பகவத்கீதை வரைக்கும். அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க தான் பரபிரம்மம், பரந்தாமம், பரபிரம்மம், பவித்திரம். கிருஷ்ணா நீங்க உன்னதமான பிரம்மம், உயர்ந்த பிரம்மம், பரம் பிரம்மம். பரந்தாம் உன்னதமான வசிப்பிடம், பவித்திரம் தூய்மையானவர். பரம் பிரம்ம பரந்தாம் பவித்திரம் பரமமோ புருஷா, புருஷம் சாஸ்வதம். புருஷான நபர், கடவுள் ஏதோ உருவமற்ற ஒரு இதில் கிடையாது, கண்ணுக்கு புலப்படாத உருவமற்ற ஏதோ ஒரு ஒளி கிடையாது. அவர் புருஷா, புருஷன் சாஸ்வதம், திவ்யம். சாஸ்வதம்னா நிலையானவர். அவர் புருஷர், நிலையானவர், ஆதி தேவ், தேவாதி தேவன், ஆதி தேவன், அஜம் பிறப்பற்றவர், விபு எல்லையற்றவர். அப்ப உடனே சொல்லிடலாம், நீங்க எல்லாம் ஹரே கிருஷ்ணால இருக்கீங்க, அர்ஜுனனும் ஹரே கிருஷ்ணா டிவோட்டி தான், அதனால அவர் கிருஷ்ணர பகவான் சொல்றாரு. இந்த ஹரே கிருஷ்ணா இருக்கிறவங்க இதான் வேலை, அவர் கிருஷ்ணரை தான் முழு கடவுள்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு முத்திரை குத்துவாங்க இல்லையா? நீங்க நிறைய நிறைய இடத்துல பாருங்க, பிரச்சாரத்துக்கு போனா நீங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இருக்கீங்க, அதனால நீங்க கிருஷ்ணர் தான் முழு கடவுள்னு சொல்றீங்க. ஆனா அதான் உண்மை. ஏன்னா இஸ்லாம்ல வந்ததுனாலதான், புரோபாடு புத்தகம் படிச்சதுனாலதான் கிருஷ்ணர் முழுமுதல் கடவுளை ஏற்றிருக்கோம். இல்லாட்டி 10ஓட பார்வனை தான் வச்சிருக்கோம். கந்தசாமி, கணபதி சாமி, எல்லா சாமியோட எல்லா சாமி எல்லா சாமி ஒண்ணுதான் சாமி. ராமசாமி, சின்னசாமி, முனுசாமி எல்லா சாமி ஒண்ணுதான் சாமி. இல்ல ஐயப்ப சாமி மாலை போட்டா அவர் எல்லாத்தையும் சாமி பாக்குறவங்க எல்லாம் சாமி சாமி. நீயும் சாமி நானும் சாமி, மொத்தத்துல எல்லாம் ஆசாமி. சோ அர்ஜுனன் எப்படி சொல்றாரு? அர்ஜுனன் மாதிரி நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அர்ஜுனன் என்ன பிரீச் பண்றாரு? அர்ஜுனன் மேல ஒருத்தர் முத்திரை குத்திடலாம். ஓ அர்ஜுனா கிருஷ்ணருடைய பக்தர், கிருஷ்ணனுடைய நண்பர், அதனால சொல்றாரு கிருஷ்ணன் தான் பரபிரம்மம்.
அப்படின்னு அர்ஜுனன் மேல ஒரு முத்திரை குத்திடலாம். அது தெரியும் அர்ஜுனுக்கு முன்னாடி. நான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொன்னா இதுதான் வரும். ஓ, அர்ஜுன் கிருஷ்ண பக்தர், அதனால அவர் முழுமுதற் கடவுள். இப்ப அர்ஜுன் எப்படி ப்ரூவ் பண்றாரு? ஆகஸ்து அரசிய சர்வே தேவரிஷி நாரதஸ்ததா அசில தேவல வியாச ஸ்வயம் செய்வ பிரவிஷ்மே. ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட்ல கிளியர் பண்றாரு. எப்படி சொல்றாரு? இது என்னுடைய கருத்து இல்ல. கிருஷ்ணா, நீங்க தான் பரபிரம்மம், நீங்க தான் பவித்ரம், நீங்க பரந்தாமம், நீங்க புருஷன், நீங்க நிலையானவர், திவ்யமானவர், ஆன்மீகமானவர். இதெல்லாம் என்னுடைய கருத்து இல்ல. இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். யாரெல்லாம்? அசிலர், தேவலர், வியாசர், நாரதர், இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப கண் முன்னாடி பாக்குறேன். ஸ்வயம் சைவ பிரவிஷ்மே. இப்ப கண்ணு முன்னாடி நீங்க இருக்கிறத பாக்குறேன். சோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஒன்னு ஆச்சாரியாவுடைய ப்ரீவியஸ் ஆச்சாரியா பரம்பரா. சோ அர்ஜுனா ஏதோ மனம் போன போக்குல கிருஷ்ணர் முழுமு கடவுளா ஜெய ஜெகநாத சுவாமிக்கு அர்ஜுனா ஏதோ மனம் போன போக்குல கிருஷ்ணரை முழுமுது கடவுளா ஏத்துக்கல. எதனால அர்ஜுனன் கிருஷ்ணரை பரம புருஷர் இருக்கிறாரு? இவங்க எல்லாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த அத்தாரிட்டிஸ், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பெரும் ஆச்சாரியர்கள், அசிலர், தேவலர், வியாசர், நாரதர், இவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப அதை கண்ணு முன்னாடி பாக்குறேன். அர்ஜுனனுக்கு ரெண்டு இருக்கு, நாலேஜ் இருக்கு, ரியலைசேஷன் இருக்கு. சோ நாலேஜ் அண்ட் ரியலைசேஷன், ஞான விஞ்ஞான சகிதம். அர்ஜுனா கேட்டதை வச்சு பாக்குறாரு. சுத்த பக்தர்கிட்ட கேட்டதுனால அர்ஜுனால பார்க்க முடியுது. இன்னைக்கே நிறைய பேரால் கடவுளை பார்க்க முடியல. ஏன்னா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. கடவுள்னா இப்படி இருப்பாரு, அப்படி இருப்பாரு, அவர் உருவம் இல்லாதவரு, இது மாதிரி பல்வேறு மனக்குழப்பங்கள், பகவானை பற்றிய மனக்குழப்பங்களும் கற்பனைகளும் இருக்கிறவங்களுக்கு பெருசா புரிஞ்சுக்க முடியாது. மென்டல் ஸ்பெகுலேஷன் இருக்கும். மென்டல் ஸ்பெகுலேஷன், இலூஷன், மாயின் பிடியில் இருக்கிறவங்க, மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்க, மனக்கற்பனையாளர்கள், இவங்களால கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு? இந்த பரம்பரா சிஸ்டம் மூலமா புரிஞ்சுக்கிட்டாரு. அசிலர், தேவலர், வியாசர், நாரதர், இவங்கிட்ட இருந்து கேட்டதுனால அர்ஜுனா கிருஷ்ணா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாலேஜ், அப்புறம் ரியலைசேஷன். அர்ஜுன் இப்ப கண்ணு முன்னாடி பாக்குறாரு. அந்த கிருஷ்ணா பகவான் அவருடைய வைபவங்களை இப்ப அர்ஜுனன் காமிக்க போறாரு. சரி, அதனால கிருஷ்ணா அஜா, ஒரு பிறப்பற்றவர். பேருங்கள் அவருக்கு பகவத்கீதை அஜா. ஃபோர்த் சாப்டர்ல பார்த்த ஒரு ராஜா, அப்புறம் 10th சாப்டர்ல ஒரு ராஜா பார்த்தோம். அப்புறம் யாருக்கா தெரிஞ்சா கேட்டு. பகவத்கீதை எங்கெல்லாம் அஜா என்ற வார்த்தை வருகிறது? படிச்சேன் பிரபு, மறந்து போச்சு பிரபு. ஆத்மாவும் அஜா. செகண்ட் சாப்டர் சொல்ற அஜோ நித்திய சாஸ்வதயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானின சரீரே. 2.20, 2ஆம் அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ந ஜாயதே ந மிரதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூயக அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம். ந ஜாயதே ந மிரியதே, ஆத்மா பிறக்கிறது இல்ல, இருக்கிறது இல்ல. எந்த காலத்திலும், எந்த காலத்துல ஆத்மா பிறந்தது இல்ல, இறக்கிறது இல்ல. ஏன் ஆத்மா எந்த காலத்துல பிறந்தது இல்ல, இறக்கிறது இல்ல? நித்தியமானது பிரபுஜி. அது நித்தியமானது, ஆன்மீகமானது, பகவானுடைய சிறிய அம்சம். இந்த உடல் தான் பிறக்குது, இறக்குது. இந்த உடல் பௌதிகமானது, இந்த உடல் பௌதிகமானது, அதனால பிறப்பிறப்பு. ஆத்மா நித்தியமானது, பிறப்பிறப்பு கிடையாது. நான் ஜாயதே நான் கிடையாது. கதாச்சி நாயம் பூத்வா பவிதாவான போய் அஜோ, அஜான பிறப்பற்றது. ஜா அப்படின்னா பிறப்பு.
ஜா அப்படின்னா பிறப்பு, அஜானா பிறப்பற்றது. ராஜானா ராஜா, ராஜவம்சத்துல வம்சத்துல பிறந்த ராஜா, ராஜவம்சத்துல பிறந்ததுனால ராஜா. ஜா வந்துருச்சா? வனஜா, வனத்துல பிறந்ததுனால வனஜா. கிரிஜா, மலைமகள், இமவானுக்கு மகளா, பர்வதத்துக்கு கிரிக்கு மகளா பிறந்த கிரிஜா. பத்மஜா, தாமரையில் தோன்றனால பத்மஜா. ஜா அப்படின்னா பிறப்பு, அஜானா பிறப்பு. வனஜா, கிரிஜா, பத்மஜா, வேற என்ன ஜா இருக்கு? நிறைய ஜா இருக்கு. ராஜா, பிரஜா, பிரஜா, பிரஜானா பிரஜைகள், குடிமக்கள், பிரஜா. So, அஜா, व्रजाना प्रभुजी, व्रजा பிரஜா, பிரஜா, பிரஜானா குடிமக்கள், பிரஜைகள். இல்ல व्रजाना விருந்தாவனத்தில் பிறந்தவர். பிரஜா, பிரஜாரி வரைக்கும் பிருந்தாவனத்தில் தோன்றி பிரஜா, பிருந்தாவனத்துல தோன்றினால அது பிரஜா. சரி, அப்போ அஜோ, ஜீவாத்மா அஜா பெறப்பட்டவர். அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம், பெறப்பட்டது, நித்தியமானது, சாஸ்வதோயம் நிலையானது. அங்க அர்ஜுனன் சொன்னாரா, கிருஷ்ணா நீங்க பெறப்பட்டவர், நித்தியமானவர், நிலையானவர். இங்க அஜோ, இங்க 2வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்றாரு? ஆத்மா பற்றி சொல்றாரு. 2ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம். ஆத்மா நித்தியமானது, பழமையானது, நிலையானது, புராணமா. 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் என்ன சொல்றாரு? புருஷம் சாஸ்வதம் திவ்யம். ஆதி தேவம் அஜம் விபு. என்ன டிஃபரன்ஸ் அப்போ? 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ண ஆத்மா பத்தி சொல்றாரு, 12ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணரை பத்தி சொல்றாரு. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன ஒற்றுமை இருக்கு, என்ன வேற்றுமை? இதுல ஒற்றுமை இருக்கு, வேற்றுமை இருக்கு. ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஜீவாத்மா பரமாத்மா. 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றாரு அஜோ நித்திய சாஸ்வதம் புராணம். ஆத்மா பெறப்பட்டது, நித்தியமானது, பழமையானது, நிலையானது. அஜோ நித்திய சாஸ்வதயம் புராணம். இங்க அர்ஜுனன் சொல்றாரு கிருஷ்ணா நீங்க அஜா பெறப்பட்டவர். என்ன சொல்றாரு? புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதி தேவம் அஜம் விபு. புருஷம் கிருஷ்ணா பரம புருஷன், ஒரு நபர், சாஸ்வதம் நிலையானவர், திவ்யமானவர், பெறப்பட்டவர். இதுல ஒரு வார்த்தை மட்டும் அர்ஜுனன் ஆட் பண்ணிருக்காரு. என்ன ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காரு? சோ கிருஷ்ணா பெறப்பட்டவர், நாமளும் பெறப்பட்டவர். கிருஷ்ணா நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவங்க. கிருஷ்ணா ஒரு நபர், நாமளும் நபர். புருஷம் சாஸ்வதம் திவ்யம், பெறப்பட்டவர் எல்லாம் இருக்கு. ஒரு வார்த்தை அர்ஜுன் ஆட் பண்ணிருக்காரு. என்ன வார்த்தை? விபும். விபும், விபும் என்னது? எல்லையற்றவர். கரெக்டா? சோ இதுதான் பரமாத்மா ஜீவாத்மா டிஃபரன்ஸ். சோ ஒற்றுமை நிறைய இருக்கு, வேற்றுமை இருக்கு. அதுதான் ஒற்றுமை வேற்றுமை. அச்சிந்தியா வேதா அபேத தத்துவம். சைத்தன்யாவோட பிலாசபி, சைத்தன்யா தத்துவம் என்னது? ஒன்றானது அதே சமயத்துல வேறானது, ஒன்றானதும் அதே சமயத்துல வேறானது. அச்சிந்திய வேத அபேத தத்துவம். ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றானது. எப்படி ஒன்றானது? 2 பேரும் பெறப்பட்டவங்க, 2 பேரும் நிச்சயமானவங்க, 2 பேரும் ஆன்மீகமானவங்க, 2 பேரும் நபர்கள். ஆனா வித்தியாசம் என்னது? ஜீவாத்மா அணு ஆத்மா, கிருஷ்ணா விபு ஆத்மா. இதான் டிஃபரன்ஸ். சரி, அப்புறம் அஜாங்கிற வார்த்தை வேற பகவத்கீதை. கண்டுபிடிக்க யாருக்கு அஜாங்கிற வார்த்தை? 7th சாப்டர்ல 3rd ஸ்லோகன். பரம்பாவம் அஜானந்தோ அவஜானந்தி மாமூடா. 9.11. அவஜானந்தி மாமூடா மானசிம் கர்மாஸ்திரம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். நான் பிறப்பற்றவனா இருந்தும் நான் அழிவற்றவனா இருந்தும் இந்த பூமியில வரும்போது முட்டாள்களும் அறிவியலிகளும் என்ன ஒரு சாதாரண மனிதன் நினைக்கிறார். 7.3 என்னது எடுத்துட்டீங்களா? 7.3. ஓ சாரி,
7.3 இல்ல, 7.2 என்னது? 7th சாப்டர்லயே ஒரு வாரத்துல வரும் அஜாங்கிற வேர்டு. 7.25 ஆகம் பிரகாஷ் சர்வசிய லோகமாயா சமாவர்த்தக மூடோயும் நாபி ஜானாதி லோகமா அஜமவ்யயம் வந்துருச்சா? அஜா. அங்கே கிருஷ்ணா என்ன சொல்றாரு? நான் எல்லாருக்கும் என்ன வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் ஒருத்தனை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யோகமாய திரையினாலும் தன்னை கூடின்ற இல்ல. இப்போ நிவேதனம் பண்ணும்போது நீங்க ஸ்கிரீன் போட்டிருந்தது, அப்ப எல்லாராலும் விக்கிரகத்தை பார்க்க முடியும். ஸ்கிரீனை விளக்குற வேண்டியதான் பார்க்க முடியும் இல்லையா? ஆஃபரிங் பண்ணும்போது ஸ்கிரீன் போட்டோம், அப்போ பகவானை பார்க்க முடியல. ஸ்கிரீனை விளக்குனாதான் பார்க்க. அதே மாதிரி கிருஷ்ணா என்ன பண்ணிக்கிறாரா? யோகமாய திரை போட்டு கிருஷ்ணா முன்னாடிதான் நடந்து போவாரு. துரியோதன் முன்னாடி நிக்கிறார். அவரோட மாயக்கண்ணன் நினைச்சாரு துரியோதன். துரியோதன் முன்னாடி நிக்கிறார், சிசுபாலன் முன்னாடி நிக்கிறார், கம்சன் முன்னாடி இருக்கிறார். இவங்க எல்லாருக்கும் யோக மாயத்தினா கிருஷ்ணா தன்னை மறைச்சுக்கிட்டாரு. இவங்க எல்லாம் சாதாரண மனுஷன் நினைச்சிட்டாங்க கிருஷ்ணா. ஓ என்ன வாட் கிருஷ்ணா? ஜராசந்தா, சிசுபாலா, இவங்க எல்லாம் கிருஷ்ணரை உணர முடியல. அதே சமயம் பக்தர்கள் பார்த்தாங்க, பாண்டவர்கள், பீஷ்மர், கோபர்கள் எல்லாரும் கோபர்கள் துவாரகா வாசிகள், மதுரா வாசிகள். இன்னொரு விஷயம் இருக்கு. பிருந்தாவனத்தில் கோபர் கோபிலுக்கு கிருஷ்ணர் முழுமுழு கடவுள் தெரியாது. அவங்கள்ட்டையும் கிருஷ்ண யோகமாய திரையினால மறைச்சிடுறாரு. பட் அங்க யோகமாய வேற மாதிரி செயல்படுது. யோகமாயா 2 வருஷமா செயல்படுது. பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் மேல அன்பு அதிகரிக்கிறதுக்காக யோகமாய அவங்கள மறைச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? கிருஷ்ணா என் குழந்தை, நந்தகோபுரி யசோதாம என்ன நினைக்கிறான்? கிருஷ்ணா வந்து என் குழந்தை, அவன் கடவுள் இல்ல. உத்தவர் போய் பிரீச் பண்றாரு. ஒரு தடவை உத்தவர் போய் சொல்ற, யசோதா மட்டும் நந்த மகாராஜ்டையும் ஏன்னா கிருஷ்ணர் வந்து உத்தவர் அமைச்சார், நீங்க விருந்தாவனம் போயிட்டு வாங்க. எனக்கு எப்பவுமே கிருஷ்ணர் அழுதுட்டே இருக்காரு. துவாரையில வந்து கிருஷ்ணா கோபியில நினைச்சு அழுதுட்டே இருக்கு. அப்ப உத்தவர் கேட்டாரு, என்ன கிருஷ்ணா எப்படி சென்டிமெண்டா இருக்கீங்க, நீங்க கோபியில நினைச்சு இப்படி அழுதுட்டு இருக்கீங்களே? அப்ப உத்தவர் காமிக்கிற உங்களுடைய பக்தி என்ன, விருந்தாவனத்து கோபியோட பக்தி என்ன? உத்தவர் நினைச்சிட்டு இருக்கா, நான் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கேன், நான் கிருஷ்ணர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் கிருஷ்ணா பக்கத்திலே இருக்கேன், அதனால கிருஷ்ணருக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சோ கிருஷ்ணா என்ன புரிய வைக்கிறாரு? இல்ல இல்ல, பக்தர்லயே உயர்ந்த விருந்தாவனத்து கோபிகள் தான். அதனால உத்தவா நீ விருந்தாவனத்துக்கு போயிட்டாரு. சரி, என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாமே. அப்படி என்ன விருந்தாவனம்? கிருஷ்ணா எப்பவுமே விருந்தாவனத்துக்கு கோபிகளே நினைச்சு பாடிட்டே இருக்காரு, கோபிகளே கோபிகளேன்னு. கோபிகளே கோபிகளே கொஞ்சம் நீளம் கோபிகளே, கோவிந்தன் பேரை சொல்லி பாருங்க. பாட்டு இருக்கு, பழைய பாட்டு. அந்த மாதிரி கிருஷ்ணா அப்போ கோபிகளே நினைச்சு பாடிட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு. சோ உத்தவர் பார்த்தாரு, அப்படி விருந்தாவனம் என்னன்னு பாக்கணும். சோ கிருஷ்ணா அமுச்சு வச்சாரு, போங்க போய் விருந்தாவனத்துல கோபிகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, கோபர்கள் கோபிகள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நந்த கோபர் யசோதாமா அவங்க என் பிரிவுல கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நீங்க போய் சமாதானப்படுத்துங்க, கிருஷ்ணர் சீக்கிரம் வந்துருவாரு. இதுல என்ன பியூட்டினா, உத்தவரும் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார் தோற்றத்துல. அதே மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், ஏறக்குறைய கிருஷ்ணரை ஒத்த நிறம் உத்தவர். உத்தவர் விருந்தாவனம் வந்தா யசோதாமா நந்தகோபுரம் அழுதுட்டு இருக்காங்க. ஓ கிருஷ்ணா என்ன பண்றான்னு தெரியலையே, எப்படி இருக்கான்னு தெரியலையே, அழுதுட்டே இருக்காங்க. உத்தவர் பார்த்த உடனே கேள்வி மேல கேள்வி கேட்கிறான், உத்தவா கிருஷ்ணா எப்படி இருக்காங்க, என்ன பண்றாரு, எங்களை எல்லாம் நினைச்சிட்டு இருக்காரா, மறந்துட்டாரா? கிருஷ்ணா உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், அவர் பரம புருஷோத்தமர், பரந்தாமன், அவரை போய் நீங்க எப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அப்போ நந்தகோபர் சொல்வாரு, உனக்கு வேணா கிருஷ்ணர் முழுவதும் கடவுளா இருக்கலாம், அது நீயே வச்சுக்கோ, உன் தத்துவம் எல்லாம் இங்க எடுபடாது, என் குழந்தை கிருஷ்ணர் எப்படி இருக்காரு. என்ன ஆச்சு? யோகமாய சக்தினால கிருஷ்ணா வந்து என்ன பண்ணிடுறாரு, அவங்கள்ட்ட முழுமுக கடவுள் தன்னை மறைச்சிடுது. யசோதாமா வாயில பார்த்தாங்க, அண்ட சராசரிகளையும் பார்த்தாங்க, கொஞ்ச நேரம் பிரமிச்சு போனாங்க. ஐயோ, இந்த குழந்தை வாயில இப்படி அண்ட சராசரம் தெரியுது, 14 லோகங்கள், பல்வேறு தேவர்கள், பல்வேறு கிரக அமைப்புகள்,
அதுல ஒரு அண்டம், அந்த ஒரு அண்டத்துக்குள்ள ஒரு பூகோளம், அந்த ஒரு பூகோளத்துக்குள்ள வந்து அஹ், அஹ், மதுரா, அந்த மதுராக்கு பக்கத்துல விருந்தாவனம், அங்க வந்து ஒரு யமுனா நதி, அந்த யமுனா நதிக்கரையில கோவிந்தன், அவருடைய வாயில மண்ணு. இது யசோதம்மா பாக்குறாங்க பக்கத்துல. அந்த வாய்க்குள்ள பார்த்தா அதுக்குள்ள எண்ணற்ற அண்டசராசரம், அதுக்குள்ள ஒரு அண்டத்துக்குள்ள பூகோளம், அந்த பூகோளத்துக்குள்ள ஒரு விருந்தாவனம், அதுக்குள்ள ஒரு யசோதாமா கிருஷ்ணா, அதுக்குள்ளே அண்டசராசரம் இருப்பான். இப்படி யசோதாமா குழம்பி போனாங்க, பிரமிச்சு போனாங்க. நான் காண்பது கனவா நினைவா, இது உண்மையா, என் குழந்தையின் வாயில் அண்டசராசரம் தெரிகின்றதா, அப்ப இந்த குழந்தை யாரு, ஏதோ பெரிய தேவரன் வீட்டுல குழந்தையா பிறந்துட்டாரா, இல்ல அந்த நாராயணரே எனக்கு குழந்தையா வந்துட்டாரா, சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்துச்சு. அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, ஒரு செகண்ட்ல அப்படி யோகமாய சக்தியால மறைச்சிட்டேன். உடனே யசோதவன் நினைச்சிட்டாங்க, சே, நான் ஏதோ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன், என் குழந்தை வாயிலையாவது அண்டசராசனம் தெரிகிறாரு. அவன் மண்ணு தின்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு உட்கார்ந்துருக்கேன், என் மனசு எதேதோ கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. யசோதாமா அதை நம்பவே இல்லை. அதே மாதிரி பிருந்தாவனத்துக்கு கோபுரத்துக்கு முன்னாடிதான் கிருஷ்ணர் அசுரர்களை வதம் பண்றது. பூதனா, அகாசுரா, பகாசுரா. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணா எங்க நண்பன், அவங்க முன்னாடிதான் எல்லாம் பண்றது. ஆனா அவன் கிருஷ்ணரை முழு கடவுளை ஏத்துக்க மாட்டாங்க. இங்க யோகமாய் என்ன பண்ணுது, பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. கா காரணம் என்னது, யோகமாயா வந்து கிருஷ்ணருக்கு மேல அவங்க நெருக்க தருகிறது. கிருஷ்ணா மேல அவங்க நெருக்கத்தை அன்பு அதிகரிக்கிறதுக்கு அப்படி பண்ணுது. அது மாதிரி நந்தகோபுரி யசோதாமா சொல்றாங்க, அவர் வந்து என் குழந்தை தான். அதே மாதிரிதான் நடக்கும். ஜெகநாத் மிஸ்ரா வந்து நிம்மாயை ரொம்ப கண்டிப்பார். நிம்மாய் வந்து குட்டி கோபால், கௌர் கோபால். அந்த கௌர் கோபால், கிருஷ்ணா வந்து ஷாம் கோபால், சைத்தன்ய மாபு கௌர் கோபால், குட்டி கோபால். அவர் நிறைய குறும்புத்தனம் பண்ணார். எப்படி பிருந்தாவனத்துல கிருஷ்ணா குறும்புத்தனம் பண்ணாரோ யசோதாமா வீட்டுல, அதே மாதிரி சச்சி மாதா வீட்டுல நிமாய் குறும்புத்தனம் பண்றாரு. கங்கையில போய் பல மணி நேரம் விளையாடுறது, உழுதி எல்லாம் மேல இருக்கு. அது விளையாண்டா மட்டும் பரவாயில்லையே, 6 மணி நேரம் தண்ணியில விளையாண்ட என்ன ஆகுது? 1/2 மணி நேரம் குழந்தை தண்ணியில விளையாண்டாலே ஜலதோஷம் முடிச்சு சளி வந்து அம்மா அடி கொடுக்கும். 6 மணி நேரம் விளையாடிட்டு வந்தா, சும்மா விளையாண்டா பரவாயில்ல, அங்க அங்க குளிக்க வர பிராமணருடைய சிக்காலாம் கட்டி விட்டுருவாரு, காலை பிடிச்சி இழுத்துருவாரு. அவங்க குளிச்சுட்டு வந்து வெளியில வேற ட்ரெஸ் மாத்திக்கினா அது மேல வந்து கங்கையோட மண் எடுத்து வச்சிருவாரு. கங்கையில மட்டு வந்து ரொம்ப களிமண் ரொம்ப இதா இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். அது தண்ணியில இருந்து எடுத்து அப்படியே ட்ரெஸ் மேல, ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ட்ரெஸ் மேல வச்சிருவேன். எப்படி போட முடியுது, நிறைய குடும்பத்தன்மை. அப்ப இந்த பிராமணர்லாம் வந்து ஜெகநாத் மிஸ்ரா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஜெகநாத் மிஸ்ரா ஒரு பெரம்ப வச்சு நிமாய் மறக்கிறார், நீ ஒழுங்கா இல்ல 2 அடி கொடுப்பேன். அன்னைக்கு ராத்திரி ஒரு பிராமணர் வந்து சொல்றாரு ஒரு கனவுல, ஏ ஜெகநாத் மிஸ்ரா, யாரு மிரட்டுறது தெரியுமா, அவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை கண்டு பய தேவதையே பயந்து நடுங்கும். நீ என்னடானா அவரை பயமுறுத்திட்டு இருக்க, மரியாதையை நேர்ந்து இதை விட்டுடுனா. அப்ப ஜெகநாத் மிஸ்ரா சொன்னாரு, அவர் யாராவது அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவர் முழுமுதற் கடவுளோ பரம புருஷரோ அது உங்களுக்கு வேணா இருக்கலாம், அவ என் குழந்தை, என் பையன் தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டியது அப்பாவுடைய டியூட்டி. இல்லையா, பையன் தப்பு பண்ணா கண்டிக்க வேண்டியது அப்பாவுடைய கடமை, அதனால என்ன தடுக்காதீங்க, நான் அப்படிதான் செய்வேன். அந்த மாதிரி வாத்சல்ய பாவத்தினால யோகமா என்ன பண்ணிடுறாங்க, மறைச்சிடுறாங்க கிருஷ்ணா முழுமுதற் கடவுள். பிருந்தாவனத்து கோப்பையில அழுதுட்டே இருக்காங்க. கமால மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அது கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு. கமால மரம் கிருஷ்ணர் மாதிரி 3 வளைவாளி, அதை போய் பிடிச்சிட்டு கிருஷ்ணன் நினைச்சு அழுவார். அவங்க உத்தவரை பாக்குறாங்க தூரத்துல இருந்து, தூரத்துல பார்க்கும்போது கிருஷ்ணர் மாதிரியே இருக்காங்க. இவங்க ஓடி போனாங்க, கிட்ட போன ஏமாந்து போனாங்க, அது கிருஷ்ணர் இல்ல உத்தவர். அழறாங்க, ஏன் கிருஷ்ணர் எங்களை மறந்துட்டாரா, அவர் மறந்துருப்பாரு, ஏன்னா நாங்கெல்லாம் சாதாரண கிராமத்து பொண்ணுங்க, இப்ப ஒரு துவாரகையில பெரிய பெரிய ராணிகளோட இருக்காங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க. அங்க வந்து துவாரகையில கிருஷ்ணருக்கு எப்படி நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 16,108 மனைவி இருக்காங்க. லட்சுமி தேவிய, ருக்மணி, சத்யபாமா, சாம்பவதி, இவங்களுடைய அரவணைப்புல பகவான் இருக்கும்போது, இவங்ககிட்ட பகவான் அன்பு செய்யும்போது எங்களெல்லாம் நாங்க ஒரு சாதாரண வில்லேஜ் போனுங்க, எங்களெல்லாம் கிருஷ்ணர் எப்படி நினைச்சிட்டு இருப்பாரு. அழறாங்க, புலம்புறாங்க. ஒரு பார்த்தாரு,
ஆனா அது இப்படி பக்தி பண்றாங்க. அங்க என்னடா கிருஷ்ணர் இவங்களே நினைச்சு புலம்பிட்டு இருக்காரு, இவங்க என்னடா இங்க உட்காந்து கிருஷ்ணரே நினைச்சு புலம்பிட்டு இருக்காங்க. நான் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கேன், இது வரைக்கும் நான் புலம்பினதே இல்லையா. கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிரிய உணர்ச்சி வரவே இல்லையே. அன்னைக்குதான் ஒருத்தவர் முடிவு பண்ணேன், இனி ஒரு பிறவி எடுத்தா நான் விருந்தாவனத்துல உள்ளா இருக்கணும், டஸ்டா இருக்கணும். அங்க விருந்தாவன்ல வந்து கோவர்த்தன் பரிக்கிரமா, கோவர்த்தன் கிரிவலம் வருவாங்கல்ல, அங்க உத்தவ குண்டுன்னு ஒரு இடம். உத்தவ குண்டு, உத்தவ குண்டுனா உத்தவர் குளம், உத்தவர் தவம் பண்ண இடம். அங்க குளிச்சுட்டு அந்த தவம், அங்க உத்தவர் வந்து விருந்தாவனத்துல தவம் பண்றாரு. நான் எப்படியாவது விருந்தாவனத்துல ஒரு தூசியா மாறணும் அப்படின்னு உத்தவர் தவம் பண்றாரு. இன்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்கு. விருந்தாவனத்துல ராதா கிருஷ்ண லீலைகளை அனுபவிக்கணும், நான் அந்த உயர்ந்த பக்தி, பிரேம பக்தி அடையணும் அப்படின்னு தவம் பண்றாரு. இங்க யோகமாயா வேற மாதிரி ஆக்ட் பண்ணுது. அப்புறம் யோகமாயா இன்னொரு இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணுது, இந்த அசுரர்கள் முட்டாள்கள் அவங்க கிருஷ்ணர் உணர முடியாது. நாகம் பிரகாஷ் சர்வசிய யோகமாயா சமாபதம் மூடோயம் நாபிச்சானார். முட்டாள்களும் அறிவிலும் கிருஷ்ணன் முன்னாடி நின்னா கூட புடிச்சுக்க முடியாது அவங்க. கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர், அச்சம், அழிவற்றவர், விபும், எல்லையற்றவர். அப்புறம் வேற எங்க வருது ஆச்சா? வேற எங்க அஜாங்கிற हरीशा प्रभु अजोपि सन अपने आत्मा சொல்லியாச்சு. அடுத்தது நான் பகவத்கீதை உள்ள இடத்துல படிச்சேன். அது சொல்லியாச்சு. 15.3 என்னன்னு பாருங்க. 15.3 15.3 எங்க படிச்சு பகவத்கீதை புக் எடுங்க. 7th சாப்டர்ல 15th சாப்டர்லயோ யோமாம் அஜமனாதிச்ச, இல்ல இல்ல, யோமாம் அஜமனாதிச்ச வேத்தி லோக மகேஸ்வரம் அசமூட சமுத்தேசு சர்வ பாபை பிரமுச்சதே அப்படின்னு என்ன சொல்றாரு கிருஷ்ணா? யோமாம் அஜமனாதிச்ச, நான் பிறப்பற்றவன், நான் ஆதி அந்த மற்றவன் யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லா பாவவிலிருந்து விடுபடுவாங்க. யோமாம் அஜமனா வேத்தி லோக மகேஸ்வரம் அசமூட சமர்த்தேசு சர்வ பாபை பிரமுச்சதே. யாரும் ஏன் இந்த அஜாங்கிற வார்த்தை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், இதை தெரிஞ்சுக்கிறதுனாலே ஒருத்தர் எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டுவாங்க கிருஷ்ணர் சொல்றாரு. கிருஷ்ணா வந்து பிறப்பற்றவர் யாரு உறுதியா தெரிஞ்சுக்கிறாங்களோ, நம்புறாங்களோ அவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அசமூட சமர்த்தேசு, அசமூடன சந்தேகமே வேண்டாம், அசமூடா அப்படின்னா சந்தேகமே வேண்டாம். அசமூட சமர்த்தேசு சர்வ பாவை பிரமுச்சதே, எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டுரும். நம்பர் கண்டுபிடிச்சிங்களா? எந்த ஸ்லோகன் பகவத்கீதை? ஐ திங்க் 15.3 நினைக்கிறேன். ரோமாமஜமனாதிச்ச யுத்திலோகமகேஸ்வரம் சமூட சமர்த்தேஷு பாவை பிரமுச்சதே. இல்ல 7.3 7.3 எங்க படிச்ச ஞாபகம் இல்லையே. நம்பர் கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு ஏதாவது பிரைஸ் கொடுக்கும். பின்னாடி இண்டெக்ஸ்ல பாருங்க. இண்டெக்ஸ் யோமா மச்சமனாதிச்ச வேத்திலோக மகேஸ்வரம் அசமூட சர்மேஷு சர்வபாவை பிரமுச்சதே. 10.3 10.3 10.3 10ஆம் அத்தியாயம் 3ஆம் ஸ்லோகம். சோ கிருஷ்ணா பிறப்பற்றவர். 10.3 யார் ஒருவர் என்னை பிறப்பற்றவராகவும் ஆரம்பமற்றவராகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றாரோ, மனிதர்களே குழப்பமடையாதவர் அவர் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறார். எனவே ஆதி புருஷரே, ஆதி புருஷங்கிற வார்த்தை எங்க? ஆதி புருஷ் சினிமா படம் பேரு சொல்லிடுறாரு, அது வேலூர் பார்க்க. ஆதி புருஷங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டு?
தினமும் படிச்சுட்டு தான் இருக்கோம். பிரம்ம சமீதால கோவிந்த மாதி புருஷம் பச்சா தினமும் படிக்கிறோம். கோவிந்த மாதி புருஷம் தவகம் பஜாமி. சோ பிரம்மா அங்க சொல்றாரு, அதேதான் இங்க தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்றாங்க, ஓ ஆதி புருஷரே. சோ சும்மா இல்ல, பாகவதத்துல ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டா எவ்வளவு எங்கெல்லாம் கனெக்ட் ஆகும். இங்கேயும் தேவர்கள்லாம் சொல்றாங்க கிருஷ்ணரே ஆதி புருஷரே, ஓ ஆதி புருஷரே. அங்க பிரம்மா சொல்றாரு கோவிந்தம் ஆதி புருஷம், நாங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாவோம். இதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க. தேவர்கள் சொல்றாங்க நாங்க உங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க யாருக்குமே யாரும் சொந்தம் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் பகவானுக்கு சொந்தமானவங்க. தேவர்களும் ஜீவாத்மா, ஜீவ தத்துவம். தேவர்கள் ஜீவ தத்துவம். அப்ப ஜீவாத்மா யாருக்கு சொந்தமானது? பகவானுக்கு சொந்தமானது. ஜீவாத்மா பகவானுடைய சொத்து, பகவானுக்கு சொந்தமானது. அதான் தேவர்கள் சொல்றாங்க நாங்க உங்க தேவர்களுக்கு நம்ம ஒண்ணு தேவர்கள் நம்ம சொத்து கிடையாது. சிலர் சொல்லுங்க இது இஷ்டம் நான் வழிபடுற எனக்கு பிடிச்ச தேவதை. நோ, எந்த தேவதை யாருக்கும் சொந்தம் கிடையாது. இங்க யாருக்குமே சொந்தம் கிடையாது. அப்படி யாரா இங்க சொந்தம் கொண்டாடுனா அது மடமைன்னு அர்த்தம், முட்டாள்தனம். இவர் என் தந்தை, இவர் என் தாய், இவர் என் சகோதரன், இவர் என் நண்பன், இதெல்லாம் உண்மையான சொந்தம் இல்ல. இது உடல் சார்ந்த சொந்தம், தற்காலிகமான சொந்தம். அதனால தேவர்கள் சொல்றாங்க நாங்களாம் உங்களுக்கு தான் சொந்தம், உங்க சொந்தம், உங்களுக்கு சொந்தமான, நாங்கள் உங்களுக்கு மட்டுமே சொல்றாங்க. இந்த மட்டுமேங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏவ ஏவ தத்தே வயம் லோக சுசுக்ஷயாத்மா பயானு சுஷ்டா திரிவீர் ஆத்மவிஸ்மஹ சர்வே வியுக்தா ச விகார தத்ரம் ந சக்னுமஸ்தத் பிரதிகர்த்தவே தே. எனவே சோ இங்க யாரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. இது ஜட உலகத்தையும் நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. ஜட உடலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. இதுல ஏற்பட்ட உறவுகளையும் சொந்தம் கொண்டாட முடியாது. இந்த எல்லா உரிமையாளர் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் உண்மையில சொந்தம் கொண்டாடணும். கிருஷ்ணா தான் உண்மையில சொந்தம் கொண்டாடணும். இந்த ஜட உலகம் கிருஷ்ணாவுடையது. இந்த ஜட உடல் கிருஷ்ணா கொடுத்தது. இந்த ஜட உடல் இருக்கிற ஆத்மா கிருஷ்ணாவுடையது. அப்ப யார் சொந்தம் கொண்டாடணும்? அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நிர்மமா நிரகங்காரன்னு சொல்றாரு. ஜீவாத்மாட்ட என்ன இருக்கக்கூடாது? மம, என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாடவே கூடாது. இங்க என்னுடையதுன்னு சொந்தம் கொண்டாட என்ன இருக்கு? பழைய சினிமா பாட்டு, கையில என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல, கையில என்ன எடுத்துட்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம், எதையுமே எடுத்துட்டு வரல, எதையும் எடுத்துட்டு போக போகுது. அப்ப எப்படி நீங்க சொந்தம் கொண்டாடலாம்? நீ சொந்தம் கொண்டாடுறாங்கல்ல, என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய சொத்து, இதெல்லாம் ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷன், பொய் அடையாளம், பொய்யான அடையாளம். சோ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஜன உலகம் யாருடையது? கிருஷ்ணாவுடையது. இந்த பௌதிக சக்தி கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி. ஜன உலகம் கிருஷ்ணாவுடைய பௌதிக சக்தி. அப்ப யார் சொந்தம் கொண்டாடணும்? அவர் தான் சொந்தம் கொண்டாடணும். துபாயில் இருக்கிற எண்ணெய் கிணறு யாரு சொந்தமானது? துபாயில் இருக்கிற எண்ணெய் கிணறு யாருக்கு சொந்தம்? கிருஷ்ணாவுக்கு சொந்தம். அவன் துபாயில் இருக்கிற என்ன நினைக்கிறாங்க, அந்த ஷேக்கு இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு, இது எங்க நாட்டுக்கு சொந்தம். காவேரி நதி யாருக்கு சொந்தம்? கிருஷ்ணாவுக்கு சொந்தம். ஆனா தமிழ்நாட்டுக்காரர் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு வேணுங்கிறாங்க. கர்நாடகாரர் என்ன சொல்றாங்க, நான் தண்ணி கொடுக்க மாதிரி எங்களுக்கு சொந்தம். ஆனா உண்மையில ஈசாவாசம் இதம் சர்வம், இதுதான் ஈசாவாச கொள்கை. ஈசாவாச கொள்கை என்னன்னா எல்லாம் கிருஷ்ணனுடையது, நீங்க எப்படி உரிமை கொண்டாடலாம்? இது ஒருவேளை கம்யூனிசம் தான். கம்யூனிசம் என்னது? எல்லாருக்கும் பொது உடைமை பேசுறாங்க. சோசியலிசம், கம்யூனிசம், சோசியலிசம், சோமனிசம், சோமனிசம் இருக்கு, கம்யூனிசம், சோசியலிசம். சோ ப்ரோப்பர் என்ன கேட்டாரு, ஓகே நீங்க எல்லாம் கம்யூனிசம் பேசுறீங்க, நீங்க லெனினை எடுத்துக்கிட்டீங்க. அப்ப லெனின் வந்து சர்வாதிகாரி தானே? லெனின் சர்வாதிகாரியா இல்லையா? ஆனா கம்யூனிசம் பேசினாரு. அப்ப எல்லாரும் லெனினை எடுத்துக்கிட்டாங்க. ப்ரோப்பர் என்ன கேட்கிறாரு,
நீங்க கம்யூனிஸ்ட் பேசுறீங்க, லெனின் ஏத்துக்கிட்டீங்க, நாங்க கிருஷ்ணரை ஏத்துக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? நீங்க கிருஷ்ணரை ஏத்துக்க வேண்டியதா இல்லையா? கிருஷ்ணா தான் ரியல் கம்யூனிஸ்டோட. கிருஷ்ணனுக்கு என்ன சொல்றாரு, எல்லாமே அவருடையது, எல்லாம் அவரு. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் அவரு தான் உரிமை கொண்டாடும். அது நம்ம உரிமை கொண்டுட்டு இருக்கோம். மாமா என்னுடையது, இந்த எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், இங்க இருக்கிற தண்ணி எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம், அந்த வானம் எனக்கு சொந்தம். அதான் ஒருத்தர் சொன்னாங்க. ஆ? ஆ. மண்ணு என்னுடைய மண்ணு, கடைசியில மண்ணுக்குள்ள மண்ணா போயிட்டு. அன்னைக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஒருத்தர் என்ன சொன்னாரு, எங்க தாத்தா இடம் வாங்கி வச்சாரு, எங்க அப்பா இடம் வாங்கினாரு, எங்க சித்தப்பா இடம் வாங்கினாரு, அவர்தான் இந்த பூமியை வாங்கினாரு. கடைசியில் என்னாச்சு, பூமி அவங்கள வாங்கிடுச்சு, அவங்க இல்ல இப்போ. So, அதனால இது எல்லாமே கிருஷ்ணாவுடையது, கிருஷ்ணாவுக்கு சொந்தமானது. எதுவும் என்னது இல்ல, கிருஷ்ணாவுக்கு சொந்தமானது. அப்போ பிரபுபா என்ன சொல்றாரு, ஓகே நம்ம யாரு அப்போ? எல்லாம் கிருஷ்ணாவுக்கு சொந்தமானது, நம்ம யாரு? நாமளும் கிருஷ்ணனுக்கு சொந்தமானவங்க. அப்பாவுடைய சொத்து பையன் அனுபவிக்க நினைக்கலாம், தப்பு இல்ல. அப்பாவுடைய சொத்தை பையன் அனுபவிக்க நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அப்பாவை உதாசீனப்படுத்திட்டு அனுபவிக்க நினைக்க கூடாது. அப்பாவை உதாசீனப்படுத்திட்டோ, இல்ல அப்பாவை கைவிட்டுட்டோ, அப்பாவுக்கு எதிராவோ பண்ணக்கூடாது. சொத்து அப்பாவுடையது, எனக்கு அப்பா வேண்டாம், சொத்து மட்டும் வேணும். அதான் பிளாஸ். இங்க என்ன தத்துவம்னா, எனக்கு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறேன், எனக்கு அப்பா வேண்டாம், சொத்து மட்டும் வேணும். அந்த மாதிரிதான் கிருஷ்ணா வேண்டாம், எனக்கு இந்த பௌதிக இயற்கையை நான் அனுபவிக்கணும், இந்த ஜன உலகத்தை நான் அனுபவிக்கணும், ஆனா கிருஷ்ணா எனக்கு வேண்டாம். இதுதான் பொய்யாங்கார். பொய்யாங்கார் என்னது, இந்த ஜட இயற்கையை படைச்ச கிருஷ்ணாவை ஏற்க மறுக்குது, ஆனா ஜட இயற்கை அனுபவிக்க நினைக்குது. இதுதான் பொய்யாங்கார். அகங்காரம். மமகாரம் என்னுடையது, நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் உற்பத்தி பண்ணேன். ஏய் நீ யாரு முதல்ல? நான் தானே, நீ யாரு முதல்ல? நீ கிருஷ்ணாவுடைய சொத்து, அதை முதல்ல புடிச்சு. நீங்க என்ன சொத்து நிறைய வாங்கி போட்டிருக்க, நீ சொத்தை எங்க வாங்கி போட்ட, அங்கேயே தான் இருக்கு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா சொத்தையே வாங்கி போடாம போயிட்டாரு. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க அப்பா நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்காரு. எங்க போனாரு இப்போ? சொத்து இருக்கு, அவர் இல்ல. அவ சொத்து யாருது? கிருஷ்ணாவுடையது. ஆக்சுவலி கிருஷ்ணாவுக்கு தான் கொடுக்கணும். ஆக்சுவலி கிருஷ்ணாட்ட கொடுக்கறது இல்ல, கிருஷ்ணாட்ட எடுத்துக்கிறோம் நம்ம. அதனாலதான் புரோபான்னு சொல்றாரு, கிருஷ்ணா கொடுக்கிறது. அதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணாட்ட இருந்து எடுத்தது. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும், சொத்து என்னது இல்ல, கிருஷ்ணாவுடையது. கிருஷ்ணாவுடைய சொத்தை கிருஷ்ணாட்ட கொடுக்கறது நான் யாரு முதல்ல? கிருஷ்ணாவுடைய சொத்தை கிருஷ்ணாட்ட கொடுக்கறதுக்கு நான் யாரு? இது எப்படின்னா, புரோபா இன்னொரு உதாரணம் தர. கங்கையில போய் தண்ணி எடுப்பாங்க. கங்கையில போய் தண்ணி எடுத்துட்டு பிரேயர் பண்ணி அதை கங்கையிலே ஆஃப். கங்கையில போய் தண்ணி எடுத்து கங்கையை பிரார்த்தனை பண்ணி அதுலயே அர்ப்பணிக்கிறாங்க. தண்ணி வாட்டர் கேன் எடுத்துட்டா போனோம் இங்க இருந்து இல்லையா? நம்ம கங்கா யாத்திரை போகும்போது நம்ம கங்கைக்கு பூஜை பண்ணி தண்ணி ஒரு கேன்ல எடுத்துட்டா போனோம் இல்ல, அங்கிருந்தே தண்ணி எடுத்துக்கிட்டோம், அங்கேயே ஆஃபர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரிதான் இங்க காணக்கூடிய சொத்து அனைத்தும் பகவானுடையது. அதனால பகவானுக்கு கொடுக்கறதுக்கு நாம யாரு முதல்ல? நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பகவான் கொடுக்கறது? பகவானுடைய சொத்து எடுத்து பகவானுக்கு கொடுக்குறது, அதுதான் உரிமை இருக்கு. அப்போ உண்மை அதுதான். பலி மகாராஜா வாய்ப்பு சொல்லுவாங்க. பலி மகாராஜா 3 நிலம் கேட்டு, 3 அடி நிலம் கேட்டு பகவான் பலியிட்ட வருவார். சோ பலி மகாராஜாட்டு ஏமாத்தி வாங்கிட்டேன். சலையசி விக்ரமனே பலி சலையசினா சீட் பண்ண, பலியை ஏமாத்தி 3 அடி நிலத்தை வாங்கிட்டேன். பலி மகாராஜ் என்ன சொன்னாரு, பகவான் கேட்டார், ஓ பலி, அடியில மேல் உலகத்தில அளந்துட்டாரு, சரி முதல் அடியில கீழ் உலகத்தில அளந்துட்டாரு, 2ஆம் அடியில மேல் உலகத்தில அளந்து, 3ஆம் அடி எங்க வைக்கிறதுங்க? பலி என்ன நினைச்சாரு, எல்லாரும் கிட்ட இருந்து பகவான் எடுத்துட்டாரு, இனி இந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு, இந்த ஆன்மா மட்டும்தான் இருக்கு, இந்த உடல் இந்த ஆன்மா, ஆத்மாவுடைய உரிமை, அந்த இந்த உடலோட உரிமையாளன் ஆத்மா. இப்ப நான் இந்த உடல்ல இருக்கேன், இந்த உடம்புக்கு நான் உரிமை பண்ணேன், இது என்னுடைய உடம்பு. அப்போ இந்த உடலை விட இந்த உடலுக்கு ஆத்மா முக்கியமானது. அதனால பலி என்ன பண்றாரு, ஆத்ம நிவேதனம் பண்றாரு, என்ன நீங்க எடுத்துக்கங்க.
இந்த உடைமைகளோட உடைமையாளர். இதெல்லாம் பலியோட உடைமையா இருந்தது. இந்த 3 உலகத்துக்கு பலி சக்கரவர்த்தியா இருந்தாரு. இந்த உடலையும் அவர் ஆன்மா இருக்கு. அப்ப இந்த உடைமைகளுக்கு எல்லாம் நான் ராஜாவா இருக்கு. அப்ப நான் ரொம்ப வேல்யூ. பலி என்ன நினைக்கிறாரு, இந்த உடைமைகளை நான் தான் வச்சிருந்தேன், இந்த உடைமைகள்லாம் பகவான் எடுத்துட்டாரு, இந்த உடைமை ஆளு நான் இருக்கேன், அதனால என்னையும் எடுத்துக்கிட்டோம். அதனால அவர் ஆத்ம நிவேதனம் பண்றாரு. இதுக்கே ரொம்ப ரியலைசேஷன் வரணும் இல்லையா? பலிமா வந்து தன்னை அர்ப்பணிக்கிறதுக்கு ரொம்ப வரணும். அது மேல ஒரு படி மேல போய் பலியோட வைஃப் சொல்றாங்க, நீங்க யார் உங்களை அர்ப்பணிக்கிறதுக்கு, நீங்களே அவருடைய சொத்து தான். ஆத்மாவே ஜீவாத்மா பகவானுடைய சொத்து. அதுல நம்ம யார் அர்ப்பணிக்கிறது, பகவான் எடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கலன்னு பகவான் எடுத்துக்கலாம். அவருக்கு அந்த ரைட் இருக்கு. அதனாலதான் காரணமற்ற கருணை பகவான் இங்க இருக்கிறார். கிருஷ்ணா ஏன் இங்க வராரு, காரணமற்ற கருணையால வராரு. ஜீவாத்மா அவருடைய சொத்து. ஜீவாத்மா அவருடைய சொத்து. நம்ம அடிக்கடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னன்னா, இப்ப வந்து நான் இந்த மொபைல் போன் வச்சிருந்தேன். மொபைல் போன் நான் தொலைச்சிட்டேன், எங்கேயோ மறந்து வச்சுட்டேன். எங்கேயோ ப்ரோக்ராம் போன இடத்துல மொபைல் போன் மறந்து வச்சுட்டேன். இந்த மொபைல் போன் என்ன தேடி வருமா, நான் மொபைல் போனை தேடி போகணுமா? மொபைல் போனை தேடி வராது. நீ ஜெகதாந்தோட போன் எங்க இருக்காரு, பிரபு நீ எங்க இருக்கீங்க, நான் உங்க போனுங்க என்ன எடுத்துக்கங்கன்னு அதை தேடி வராது. நான் தான் தேடி போனேன். யாராவது போனை வாங்கி என் போனுக்கு ரிங்கு கொடுங்க, எங்க விட்டேன்னு தெரியல, ஊர் பூரா தேடி கடைசியில் கண்டுபிடிச்சேன் இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாரும் கிருஷ்ணாவுடைய சொத்து. இந்த சொத்து என்ன பண்ணிடுச்சு, கிருஷ்ணாவை மறந்துச்சு. இந்த சொத்தினுடைய உரிமையாளர் சொத்தை தேடி வர. இதுதான் கிருஷ்ணாவோட பியூட்டி. கிருஷ்ணாவோட பியூட்டி என்னன்னா, கிருஷ்ணாட்ட வந்து எல்லையற்ற சொத்து இருக்கு. அதனால இந்த ஒரு சொத்து போன எனக்கு என்ன சே அப்படின்னு விட்டுல. இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. பகவான்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. பகவான்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. இப்ப வந்து என்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல ஒரு 10 சென்ட் யாரோ எடுத்துட்டாங்க, ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். அப்ப அது எனக்கு அது மட்டும் இருக்கு. என்கிட்ட நிறைய நிலம் இருந்தது. நிறைய நிலம் இருந்ததுல கொஞ்சம் நிலம் இருக்க கையை விட்டு போயிடுச்சு. அப்ப நான் நினைப்பேன், சரி போட்டோம். அது ஒரு 4 சென்ட். என்கிட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவரு 2 சென்ட் 3 சென்ட்டுக்கு எதாவது கவலைப்படுவாரு. ஓட்டு 2 சென்ட் 3 சென்ட் தான், அதை வச்சு நான் என்ன பண்ணுவோம். என்கிட்ட ஆயிரக்கணக்கான நிலம் இருக்கு. அந்த மாதிரி கிருஷ்ணாவோட உலகத்துல கோடிக்கணக்கான ஜீவாத்மா கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றாங்க. அது லட்சுமி தேவி ஆயிரக்கணக்கான லட்சுமி சகசர சத சம்பிரம சேவியமானம். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான லட்சுமிகள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க. நம்ம ஒண்ணுமே இல்லை, இன்சிக்னிபிகன்ட். ஆனாலும் கிருஷ்ணா என்ன பண்றாரு, நம்மளை தேடி வர. அதுதான் அவருடைய கருணை. எப்படி இது, 1000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவரு 3 சென்ட் நிலத்தை தேடி வந்தவர். 1000 ஏக்கர் நிலம் வச்சிட்டு இருக்கிறவரு 3 சென்ட் என் நிலத்தை வந்து யாரோ அபகரிக்க பாக்குறாங்க, நான் விட மாட்டேன் இல்லையா? சம்டைம் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. எப்படி போடுறாங்க, ஓ என்னுடைய 1000 ஏக்கர் நிலத்துல 3 சென்ட் நிலத்தை அவங்க பறிச்சுக்கிட்டாங்க, நான் விட மாட்டேன், இதோ கோர்ட்ல போய் கேஸ் போடுறேன். அந்த 3 சென்ட் நான் கையகப்படுத்தணும், என் பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்றாராம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜீவாத்மாக்கள் அங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க ஆன்மீக லோகத்துல. இருந்தாலும் கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இந்த சொத்து நம்ம கிருஷ்ணா விட்டு வந்துட்டோம், இந்த சொத்தை மீட்டெடுக்கிறதுக்கு அவருக்கு வர. இது அல்ப ஜீவன் தான் நம்ம. ஆனாலும் கிருஷ்ணா விடல. ஆனாலும் கிருஷ்ணா விட மாட்டேங்கிற. அதனால தேவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க உங்களுக்கு மட்டுமே சொந்தம். ஜீவாத்மா கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம். நாம நினைக்கூடாது என் மனைவி எனக்கு சொந்தம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் யார் சொந்தம், என் கணவர் எனக்கு சொந்தம். இன்னும் இங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது. சொந்தம்னு கற்பனை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம், எல்லாமே கிருஷ்ணாவுக்கு சொந்தம். அந்த ரிலேஷன்ஷிப் மறந்து போயிட்டதுனால இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப் மறந்து போச்சு, கிருஷ்ணாவுக்கு எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் நான் மறந்துட்டதுனால இங்க வந்து என்ன உடலோட அடையாளப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்குவாங்க. சொந்தக்காரங்க, அவங்க நண்பர்கள், அவங்க எதிரிங்க, இவங்க வேண்டவங்க, அவங்க வேண்டாதவங்க, இதெல்லாம் எதனால வருதுங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க பாருங்க, தேவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு மட்டுமே சொந்தமாகவும் நாங்கள் உங்களுடைய ஜீவன் என்ற போதிலும் இயற்கையின் முக்குணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் ஒருவர் பின் ஒருவராக பிறந்திருப்பதால் செயலில் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன பண்ணுது,
இந்த ஜடையரிக்கின் 3 குணம் இப்படி திங்க் பண்ண வைக்குது. ஜடையரிக்கின் 3 குணம் இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்குது. ஓ, நான் வந்து தனித்து செயல்படக்கூடியவன், நான் சுதந்திரமானவன், நான் கிறிஸ்தவனுக்கு வேறானவன், நான் இந்த ஜடையரிக்கை அடக்கி ஆண்டுருவேன், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவேன். இதெல்லாம் 3 குணத்தினால வருது. இதை தேவர்களே ஒப்புக்கொள்றாங்க. இதை வந்து தேவர்களே ஒத்துக்கிறாங்க. நாங்க வந்து எங்களுடைய முக்குணத்தின் ஆதிக்கத்தினால நாங்க பல வகையில பிரிஞ்சிருக்கிறோம். எனவே சிருஷ்டிக்கு பிறகு உங்களுடைய உன்னத ஆனந்தத்துக்காக எங்களால் உரிமையாக செயல்பட முடியவில்லை. அப்ப தேவர்களுக்கு கூட ஒற்றுமை இல்லை. நவகிரகம் 9 டைரக்ஷன்ல இருக்கு, பாத்துருக்கீங்களா? நவகிரக கோயில்ல பாருங்க, நவகிரக விக்கிரகம் வச்சிருப்பாங்கல்ல, அது 9 கிரகமும் 9 திசையை பார்த்துருக்கு, ஒரே திசையெல்லாம் பார்க்கல. காரணம் என்னது? இந்த முக்குணத்தினுடைய ஆதிக்கத்தினால தேவர்கள் கூட ஒன்றா செயல்பட முடியல. தேவர்கள் கூட ஒன்றா செயல்பட முடியல. அப்படி இருக்கும்போது சாதாரண ஜீவனை பத்தி சொல்ல என்ன இருக்கு? கலியுகத்தில் இருக்கிற அந்த அல்ப உயிரினம் நம்மளை பத்தி சொல்ல என்ன இருக்கு? அவ்வளவு ஈஸி இல்லை. அதனால இதுதான் முக்கியமான பாயிண்ட். இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யாருக்கு யார் சொந்தம்? இங்க யாருக்கு யார் சொந்தம்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேட வேண்டியதில்லை. யாருக்கு யார் சொந்தம்? நம்ம எல்லாரும் கிறிஸ்தருக்கு சொந்தம், அவ்வளவுதான். தேவர்களும் கிறிஸ்தருக்கு மட்டுமே, உங்களுக்கு மட்டுமே சொந்தமாவோம். இத யார் சொன்னா? தேவர்கள் இல்ல. இது வேற இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. உமக்கு மட்டுமே ஆட்கொள்வோம். ஆண்டாள் சொல்றாங்க பாசனத்துல, உமக்கு மட்டுமே ஆட்கொள்வோம். அது ஸ்டார்டிங் மறந்து போச்சு. சிற்றஞ்சிற்காலே பிரபுஜி. சொல்லுங்க, அந்த பாட்டு சொல்லுங்க. சிற்றஞ்சிற்காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரீதியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் குற்றோமியாவோம் உமக்கே நாம் ஆட்சி. எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உமக்கே யாம் ஆட்கொள்வோம். எவ்வளவு பிறவி, 7 பிறவி எடுத்தாலும், எவ்வளவு பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும். கிருஷ்ணருக்கு மட்டும்தான் கிளைம் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இங்க யாருக்கும் கிளைம் பண்ண ரைட்ஸே கிடையாது. எந்த இடத்தையும் நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு நமக்கு கிடையாது, உரிமை கிடையாது. முதல்ல நமக்கு உரிமையே கிடையாது, அப்புறம் உரிமை கொண்டாடுறது. உண்மையில சொல்ல போனா ஜீவாத்மா உரிமை கொண்டாடவே முடியாது. இந்திரா வந்து நினைக்கலாம் இந்த சொர்க்கம் வந்து என்னதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஒரு செகண்ட்ல கிருஷ்ணா எடுத்துருவார், சொர்க்கத்தை எடுத்துருவார். இந்திரா சொர்க்கத்தை ஓட விட்டுருவார். அவர் நேரடியாக கூட வர வேண்டாம். என்ன கஷ்டம் வந்தா இந்திரன் சொர்க்கத்தை விட்டு ஓடிதான். அப்ப எப்படி உரிமை கொண்டாட முடியும்? அவங்களுக்கே நிரந்தரம் இல்லை. இந்திரனுக்கே சொர்க்கத்தை தக்க வச்சுக்க முடியல. என்ன ஆகுது? என்ன கஷ்டம் மாதிரி யாராவது வந்துடும். அதனால இங்க யாருமே உரிமை கொண்டாடவே முடியாது. யாருமே உரிமையாளரே கிடையாது. கிருஷ்ணா மட்டும்தான் உரிமையாளர். அவர் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். பகவான் மட்டும்தான், கடவுள் இறைவன் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். இது வந்து என்னுடைய படைப்பு, நான் தான் படைச்சேன், என்னுடைய படைப்பு, நான் தான் படைப்பு காரணம். இது வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் செய்ய முடியும். இங்க இருக்கிற தேவர்களுக்கும் கிருஷ்ணா தான் உரிமை கொண்டாட முடியும். தேவர்கள் என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதுக்கும் கிருஷ்ணா தான் உரிமை கொண்டாட முடியும். தேவர்களே எதுவும் உரிமை கொண்டாட முடியாது. இந்திரன் நிலைக்கலாம், நான் மலைக்கு அதிபன். யார் உனக்கு மலை கொடுக்கிற சக்தியை கொடுத்திருக்கா? அதான் அந்த கோவத்திலே இந்திரன் வந்து பொய் கர்வத்தினால நினைச்சுக்கிட்டாரு, நான் தான் மலைக்கு அதிபன். உனக்கு மலை கொடுக்கிற சக்தி யாரு கொடுத்தாரு? அதை மறந்துட்டாரு. பிரம்மா கிருஷ்ணரை பரிச்சை பண்ணணும்னு பாக்குது. சோ இப்படி இங்க சில நேரங்கள்ல இந்திராதி தேவர்கள் கூட குழப்பம் அடையிறது உண்டு. அதுதான் இந்த பௌதி இயற்கையோட சக்தி, எனர்ஜி. பௌதி இயற்கையின் முக்குணத்தினால மாயை எப்படி கவரும்? நம்மளை வந்து உரிமையாளராக நினைக்கும். இன்னைக்கு ஒட்டுமொத்த சொசைட்டில, சமுதாயத்துல பெரும்பாலும் ஒவ்வொருத்தரும் தன்னதான் உரிமையாளர் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தான் உரிமையாளர், எனக்கு சொந்தம், என்னுடையது, என் மனைவி, என் குடும்பம், என் நாடு, என் இனம், என் மதம், என் மொழி, என்னது என்னது என்னது. நீ யாரு? முதல்ல இங்க எதுவுமே ஒண்ணுது இல்ல. இங்க எல்லாமே கிருஷ்ணருடையது, எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது. சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அடுத்த கேள்வி வந்து, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அவனை உரிமை கொண்டாடக்கூடாதா? கொண்டாடலாம், தாராளமா கொண்டாடலாம்.
இங்க நதிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, இயற்கை இருக்கு, தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா கிருஷ்ணருக்காக பயன்படுத்து. கிருஷ்ணரை விட்டுட்டு நான் உரிமை கொண்டாட நினைச்சா அதான் அறியாம. அதனால சொல்றாங்க, பற்பல பிறவிகள் ஒருவர் பின் ஒருவராக பிறந்திருப்பதால் நாங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணாட்டத்தை நிரந்தரமா பிரிச்சிருக்கோம், நிரந்தரமா பிரிச்சுட்டோம். அதனால தேவர்கள் வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாங்க. ஏன் இன்னைக்கு மக்களால் சேர்ந்து வாழ முடியல? ஒற்றுமையா வாழ முடியல. ஏன்? இந்த மூணு குணம் ஆதிக்கம் செலுத்துது. மூணு குணம் ஆதிக்கம் செலுத்துது, ஒற்றுமையா வாழ முடியல. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்ல, சகோதரருக்குள்ள ஒற்றுமை இல்ல. அன்னைக்கு ராமாயணத்திலயோ மகாபாரதத்திலயோ பார்த்த மாதிரி இப்ப பார்க்க முடியல. கணவன் மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலும் அறியாமையினாலையும் பொய் அகங்காரம், பொய் அகங்காரம் அறியாமை மக்களை பிரிச்சு வச்சு, ஜடையரின் மூணு குணத்தினாலையும் பொய் அகங்காரம். அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக நிதி மன்னியது. அகங்கார விமூட ஆத்மா, அகங்காரம் கொண்ட முட்டாள் ஆத்மா என்ன நினைக்கிறாரு? இது என்னுடைய, இது எனக்கு தெரியாது அப்படின்னு இருக்கலாம், எனக்கு சொந்தம். இந்த நான் எனது எனது பொய்யாங்க. அப்போ யார் யாருக்கு சொந்தம்? இங்க எல்லாமே கிருஷ்ணாவுக்கு சொந்தம். இந்த பௌதிக இயற்கை கிருஷ்ணாவுக்கு சொந்தம். மலைகள், சந்திரன், சூரியன் எல்லாம் கிருஷ்ணரால் உற்பத்தி செய்யப்பட்டது. இங்க நம்ம என்ன உற்பத்தி பண்ணாலும் இந்த பஞ்சமகாபூதம் இல்லாம உற்பத்தி பண்ண முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானி நினைச்சுக்கலாம், நாங்க அதை கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், அதை உற்பத்தி பண்ண, இது உற்பத்தி பண்றதுக்கான அறிவு உனக்கு யாரு கொடுத்தா? முதல்ல நீ யாரு? கிருஷ்ணாவுடைய சொந்தம். உனக்கு அறிவு யாரு கொடுத்தா? கிருஷ்ணா கொடுத்தாரு. அறிவு இந்த செயல்படுத்தக்கூடிய பொருளை யாரு கொடுத்தாரு? மூலப்பொருள் எங்க இருந்து வந்து? இந்த மூலக்கூறு கிருஷ்ணா தான் கொடுத்திருக்காரு, ரா மெட்டீரியல். எல்லாமே கிருஷ்ணா தான் கொடுத்திருக்காரு. அப்ப நீ என்ன சொந்தம் கொண்டாடலாம்? நோ. அதனால கிருஷ்ணா சொன்னாரு, நிர்மமோ நிரகங்காரா. யாரு கிருஷ்ணாவோட உலகத்துக்கு போக தகுதி உள்ளவங்க? கிருஷ்ணாவோட உலகத்துல நுழைவதற்கு இந்த பௌதிக உலகத்துல, இந்த பௌதிக உலகத்துல நம்ம பிரச்சனைக்கு துன்பத்துக்கு காரணம் என்னன்னா, கிருஷ்ணரை அனுபவிப்பாளரா ஏத்துக்க மாட்டேங்கிறோம், கிருஷ்ணரை உரிமையாளரா ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நீங்க பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை அனுபவிப்பாளரா ஏத்துக்கல, கிருஷ்ணரை உரிமையாளரா ஏத்துக்கல. அதுதான் இங்க பிரச்சனை. எல்லா ஒவ்வொருத்தரும் அவங்களே அனுபவிப்பாளர் உரிமையாளர் நினைச்சிட்டு இருக்காரு. இதுல இருந்து வெளியில வரணும். அதான் பிரபுபா கேட்டாரு, உலக ஒற்றுமை, சமாதானம் எல்லாம் பேசி ஐக்கிய நாடுகள் சபை வச்சிருக்காங்க. ஐக்கிய நாட்டு சபைன்னு வச்சுட்டு உலக ஒற்றுமைக்காக எல்லாம் போராடலாங்கிறாங்க. ஆனா அங்க ஒரு கொடி இல்ல, எல்லா நாட்டு கொடியும் அங்க இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நான் இந்தியன், இந்தியாவில இருந்து வந்திருக்கேன், அவன் அமெரிக்கன், அவன் பாகிஸ்தானி. அப்ப எங்க ஒற்றுமை? கொடிகள்ல கூட ஒற்றுமை இல்ல, ஒரு கொடி கீழே. ஆனா பிரபுபா என்ன சொல்றாரு? இஸ்கான்ங்கிறது ஒரு கொடி கீழே இருக்கு, அது கிருஷ்ணரை முழுமுதல்ல இருக்கு. கிருஷ்ணாவை ஏத்துக்கிட்டதுனால உண்மையான கம்யூனிசம், உண்மையான சோசியலிசம் எல்லாம் இஸ்கான்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம கிருஷ்ணரை ஏத்துக்கிறோம், கிருஷ்ணரை பரம அனுபவிப்பாளரை உரிமையாளராக ஏத்துக்கிறோம். அது ஏத்துக்காத வரைக்கும் பிரச்சனை தான். இந்த ஜட உலகத்துல எல்லா பிரச்சனையும் காரணம் கிருஷ்ணரை பரம அனுபவிப்பாளராகவும் உரிமையாளராக ஏத்துக்க மறுக்குது. அதுக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப அது இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணோட உலகத்துக்கு போக முடியாது, இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? நிர்மாண மோகா ஜித சங்க தோஷா அத்தியாத் நித்யா விநிவித்த காமா. இல்ல, நிர்மமோ நிரகங்காரம். அதுல வரும். எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமான? நிர்மமோ நிரகங்காரம். அவருக்கு அகங்காரம் கிடையாது, எதுக்கு உரிமை கொண்டாடுறதும் இல்லை. யார் வந்து எதுக்கு உரிமை கொண்டாடாம அகங்காரம் இல்லாம இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. அதான் கிருஷ்ணோட உலகத்துக்கு போக முடியும். நான் வந்து உரிமை கொண்டாடுறேன், எனக்கு அகங்காரம் இருக்குன்னா கிருஷ்ணாவோட உலகத்தை என்னால கலவரோட நினைச்சு பார்க்க முடியாது, கலவரோட நினைக்க முடியாது, தூக்கி போடணும். நிர்மமோ நிரகங்காரம். நிர்மம, மம அப்படின்னா என்னுடையது, மமக்காரம். நிர்னா இருக்கக்கூடாது, நிர் அகங்காரம், அகங்காரம் இருக்கக்கூடாது.
ரெண்டையும் தூக்கி போட்டாதான் விஷால உலகத்துக்கு போகணும். ஆனா தேவர் வந்து ரொம்ப அழகா பிரபஞ்சம் பகவானுக்கு பிரபா எழுதுகிற பொருளுரையில பகவானுக்காக செயல்படுவதுதான் சிறந்த திட்டமாகும். அப்ப என்ன இங்க ஜன உலகத்துல பிரச்சனை என்னன்னா, கிருஷ்ணரை விட்டுட்டு திட்டம் மேல திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. அது ஃபெயிலியர் ஆனாலும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா கிருஷ்ணருக்காக பகவானுக்காக செயல்படுவதுதான், கிருஷ்ண உணர்வுல செயல்படுவதுதான் சிறந்த திட்டமாகும். ஓ பிறப்பற்றவரே, அறிவுக்கு தகுந்த தானியங்களையும் பிற உபயோகமுள்ள பொருட்களையும் உங்களுக்கு நாங்கள் நிவேதனம் செய்ய வேண்டிய வழிகளையும் மார்க்கங்களையும் பற்றி தயவு செய்து எங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்து தேவர்கள் என்ன சொல்றாங்க? தேவர்கள் தெளிவா சொல்றாங்க, இங்க காணக்கூடிய தானியங்கள், தேவையான பொருட்கள் எல்லாம் பகவான் தான் கொடுத்திருக்காரு. அதை எப்படி அவருக்கு ஆஃபர் பண்ணணும், அதற்கான வழி என்ன? தட் மீன்ஸ் பக்தி மார்க்கா. பக்தி மார்க்கம் தான் தேவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. எல்லா தேவரும், அது மகாதேவராகட்டும், பிரம்மதேவராகட்டும், மாபெரும் தேவர்களும் பக்தி மார்க்கத்தை தான் பரிந்துரைக்கிறாங்க. இதனால் இவ்வுலகில் உள்ள நாங்களும் பிற ஜீவராசிகளும் தொல்லையின்றி எங்களால் பராமரித்துக் கொள்ள முடியும். சுகிருதம் சர்வபூதானா ஆத்மாமா சாந்தி பிரிச்சதி. கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுனால, கிருஷ்ணருக்கு எல்லாம் கொடுத்து அதை பிரசாதமா ஏத்துக்கிறதுனால இந்த உலகத்துல அமைதியும் சாந்தியும் சமாதானமா வாழலாம். ஓகே, இதுதான் பாகவதம். இதுதான் இந்த தர்மம் தான் பாகவதம் சொல்லுது. பாகவதம் என்ன சொல்ல வருது? நீ என்ன உரிமையாளரா நினைக்காத, உனக்கு வந்து கிருஷ்ணர் தான் சொந்தம். கிருஷ்ணர் இந்த ஜீவாத்மாக்கள் வந்து கிருஷ்ணருடைய சொந்தம், கிருஷ்ணருக்கு சொந்தமானவங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டா வாழும்போது நிம்மதியா அமைதியா சமாதானமா வாழலாம். உடலை விட்டாலும் பகவான்கிட்ட போயிடலாம். இந்த ஒரு கொள்கையை ஏற்க மறுத்துதான் எல்லா பிரச்சனையும் காரணம். இன்னைக்கு ஜட உலகத்துல என்னெல்லாம் பிரபுபார் சொன்னாரு, ஜட உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ளாதனால எல்லா பிரச்சனையும் காரணம். கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டா நோ ப்ராப்ளம். பிரபுபார் என்ன பண்ணாரு? இந்த பாகவதத்தை தான் உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணாரு. ஏன்னா கிருஷ்ண உணர்வு கொடுக்கறது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. ஹரே கிருஷ்ண. भागवतम की जय श्री प्रभुपाद. Okay.